இன்றைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, நம்ம கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு வெப்சைட், அதாவது பிளாகருக்கு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் எங்க இருந்து எடுக்கிறது, எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். இப்ப இந்த பிளாகரை பொறுத்த மட்டுக்கு நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்களை வந்துட்டு நிறைய கம்பெனிஸ்கிட்ட இருந்து எடுக்க இயலும், அதாவது நிறைய வெப்சைட்டுகள்ல இருந்து எடுக்க இயலும். அதாவது அதுல நம்பர் 1 அப்படிங்கிறது வந்துட்டு கூகுள் AdSense அப்படிங்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அதுல இருந்து தான் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கிறது நம்பர் 1 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுல இருந்து வரக்கூடிய இன்கம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுக்கு அடுத்த கட்டம் இருக்கக்கூடியது பார்த்தோம்னு சொன்னா இந்த ப்ரொபுலர் அட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு வெப்சைட். ஸோ இந்த ப்ரொபுலர் அட்ஸை பார்த்தோம்னு சொன்னா இந்த வெப்சைட்டோட URL உங்களுக்கு டெலிகிராம்ல கிடைக்கும். ஸோ நீங்க அந்த ரெஃபரல் லிங்க் மூலமா போயிட்டு நீங்க அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுங்க. ஓகே, இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ப்ரொபுலர் அட்ஸ் அப்படிங்கறது வந்து இந்த வெப்சைட்ல இருந்து தான் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்க போறோம். எடுத்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்மளோட வெப்சைட்ல வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு விஜெட் ஆட் பண்ணி இந்த இடத்துல நம்ம ரைட் சைட்லயோ அல்லது போஸ்டர் சென்டர்லயோ இப்படியான ஒரு இடங்கள்ல வந்து நம்ம இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொண்டு வர போறோம். ஓகே, எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா இன்னொருத்தர் வெப்சைட்டை விசிட் பண்ணுவோம். விசிட் பண்ணி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இது வந்துட்டு கூகுள் AdSense அப்படிங்கிற ஒரு கம்பெனிட்டு வந்து எடுத்திருக்காங்க. பட் நம்ம எடுக்க போறது இந்த இருக்கிற கம்பெனி கிட்ட இருந்து இல்ல, நம்ம எடுக்க போறது ப்ரொபுலர் அட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கம்பெனி. அப்ப இது வந்துட்டு கூகுள் அட்வர்டைஸ்மெண்டோட ஒரு அட்ஸ் தான். இது வந்துட்டு இதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அதுல இரண்டாவது இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்ல தான் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்க போறோம். அப்ப அட்வர்டைஸ்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க இதுல பாத்துட்டு இருப்பீங்க. இப்ப ஒரு போஸ்டர் பார்த்தோம்னா அந்த போஸ்டர்ல பனி இருக்குது, சில டைம் சென்டர்ல இருக்கும் அல்லது ரைட் சைட் இருக்கும். இப்படியான இடங்கள்ல வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பாப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா இந்த பிளாகை கிரியேட் பண்ணவர் ஏர்ன் பண்ணுவார். அப்ப நீங்களும் ஒரு ஏர்னிங்ஸுக்கு போறதுக்காக வேண்டி நீங்க உங்களோட வெப்சைட்ல நீங்க கிரியேட் பண்ணிக்கக்கூடிய பிளாகர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொண்டு வர போறீங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொண்டு வரணும்னு சொன்னா என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதே மாதிரி இந்த ப்ரொபுலர் அட்ஸை பொறுத்த மட்டும் நீங்க அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம இந்த ப்ரொபுலர் அட்ஸ்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்றதும் அதே மாதிரி நம்மளோட பிளாகர்ல வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி கனெக்ட் பண்றதுன்னு சொல்லியும் பார்ப்போம். ஓகே, இந்த PDF உங்களுக்கு வந்துட்டு நீங்க இருக்கக்கூடிய டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும். ஸோ அந்த ஷேர் பண்ணப்பட்ட உடனே நீங்க அந்த PDF வந்துட்டு ரீட் பண்ணி பாருங்க. இப்போ இந்த PDF எடுப்போம். இந்த PDFல என்ன சொல்லியிருக்குதுன்னு சொல்லி முதலாவது ரீட் பண்ணுவோம். இப்போ இந்த PDF பொறுத்த மட்டுக்கும் பிளாகர்ல நீங்க எப்படி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறது வரையும் ஃபுல்லா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்குது. ஃபுல்லா எல்லாமே உங்களுக்கு தந்திருக்குது. அதை நீங்க ஃபுல்லாவே ரீட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. கிட்டத்தட்ட 21 பக்கம் இருக்குது இந்த PDFல. ஓகே, இதுல இப்ப நீங்க பிளாகருக்கு வந்துட்டு விளம்பரத்தை நீங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கணும்னு சொன்னா என்னென்ன மாதிரி உங்களோட வெப்சைட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டேர்ம் அண்ட் கண்டிஷன் இருக்குது. ஸோ அதை ரீட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இதுல சொல்லியிருக்கிறபடி உங்களோட பிளாக்ல இருந்தா தான் நீங்க இந்த ப்ரொபுலர் அட்ஸ்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ண அப்ளை பண்ணிடலும். அப்படி இல்லாத பட்சத்துல உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு பிளாக் ஆகும். அதை தெளிவா வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நீங்கள் கிரியேட் செய்த பிளாகர் பக்கத்தில் விளம்பரங்களை காட்சிப்படுத்துவதன் மூலமாக நீங்கள் பிளாகர் பக்கத்தினூடாக சம்பாதித்துக் கொள்ள முடியும். அதாவது நீங்க பிளாகர்ல ஏர்ன் பண்றீங்கன்னு சொன்னா உங்களோட பிளாகர்ல வந்துட்டு நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பப்ளிஷ் பண்றதால தான் நீங்க ஏர்ன் பண்ண போறீங்க. ஓகே, இரண்டாவது பாயிண்ட்ஸ். எனவே உங்கள் பிளாகர் பக்கத்திற்கு விளம்பரங்களை கொண்டு வருவதற்காக நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் ஒரு விளம்பர வெப்சைட் ப்ரொபுலர் அட்ஸ் ஆகும். அதாவது ப்ரொபுலர் அட்ஸ்ல இருந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்து நம்ம பிளாகருக்கு நம்ம கனெக்ட் பண்ண போறோம். எனவே இந்த ப்ரொபுலர் அட்ஸ் பக்கத்தை உங்களுடைய பிளாகர் பக்கத்துடன் இணைத்துக் கொள்ள வேண்டுமாயின் ஒரு சில நிபந்தனைகள் இருக்கின்றது. அவையாவனன்னு சொல்லிட்டு என்னென்ன நிபந்தனை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது, உங்களுடைய பிளாகர்ல வந்துட்டு முழுமையாக எந்த ஒரு எரர்ஸும் இல்லாமல் ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் உங்களுடைய பிளாகர் லே அவுட் என்ற இடத்தில் உங்கள் எடிட் செய்து கொள்ள முடியும். அதாவது இப்ப நீங்க உங்களோட பிளாகர்ல வந்துட்டு இந்த லே அவுட் அப்படிங்கிற இடம் இருக்கு தானே, இந்த லே அவுட்ல போயிட்டு எந்த ஒரு தேவையில்லாத கெஜெட்டையுமே ரிமூவ் பண்ணுங்க. சோசியல் மீடியா போஸ்டர் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அதை நீங்க லிங்க் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட யூடியூப் சேனல்ல வந்து நீங்க எட் பண்ணுங்க இருந்துச்சுன்னு சொன்னா. அதே மாதிரி தேவையில்லாத கெஜெட் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னது அந்த ரீசனுக்காக வேண்டித்தான். ஓகே, அப்ப முதலாவது பெர்ஃபெக்டா நான் உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன் எப்படி செய்யணும்னு சொல்லி. அப்ப நீங்க முதலாவது செஞ்சிருப்பீங்க பெர்ஃபெக்டா. ஓகே, அப்ப முதலாவது நம்ம செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு ப்ரொபுலர் அட்ஸ்க்கு அப்ளை பண்ணிடும். ரெண்டாவது ரூல்ஸையும் பார்ப்போம். நீங்கள் கட்டாயம் 10 அல்லது 15 போஸ்டுகளுக்கு மேல் உங்களுடைய பிளாகர் பக்கத்தில் பதிவிட்டு இருக்க வேண்டும். நீங்கள் பதிவிடும் ஒவ்வொரு போஸ்டுக்கும் நிறைய வியூவர்ஸ் வந்திருக்க வேண்டும். அதாவது நிறைய நபர்கள் பார்த்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிளாகர் பக்கத்திற்கு மொத்தமாக 1500 வியூவர்ஸ் வந்த பிறகு ப்ரொபுலர் அட்ஸ் பக்கத்தை நீங்கள் இணைக்க வேண்டும். அதாவது நீங்க உங்களோட பிளாகர்ல வந்துட்டு கட்டாயம் இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல 1500 இம்ப்ரெஷன் வந்திருக்கணும். 1500 பேர் பார்த்த மாதிரி இருக்கணும். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 267 தான் இருக்குது. அப்ப இந்த
வெப்சைட்டை வச்சு அப்ளை பண்ண இயலுமான்னு சொல்லி கேட்டா இல்ல. ஸோ இப்போ நான் உங்களுக்கு கிளாஸை கண்டினியூ பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் இப்போ அப்ளை பண்ணி காட்டப்படணும் உங்களுக்கு. பட் ரிஜெக்ட் ஆகுதோ இல்லையோ அது வேற விளக்கம். ஆனா இப்படியான ஒரு வெப்சைட் உங்களோட இருக்குதுன்னு நீங்க அப்ளை பண்ண இயலாது. நீங்க இம்ப்ரெஷன் எடுத்துட்டு தான் நீங்க அப்ளை பண்ணணும். இப்போதைக்கு நான் கிளாஸை கண்டினியூவா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வெயிட் பண்ணி இயலாது. அப்ப அந்த ரீசனால நான் உங்களுக்கு இப்போ அப்ளை பண்ணி காட்ட போறேன். மேபி சம்டைம் ரிஜெக்ட் ஆகலாம், சில டைம்ல அப்ரூவல் ஆகலாம். ஸோ அது எல்லாமே இலக்க பொறுத்த அமையும். பட் நீங்க வந்துட்டு பெர்ஃபெக்டா சொல்லி தந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகாது. அப்ப நீங்க என்ன செய்யணும், 10-15 போஸ்ட்டுகளுக்கு மேல உங்களுடைய இருக்கணும். அதே மாதிரி 1500க்கு மேல இம்ப்ரெஷன் இருக்கணும். இப்போதைக்கு என்னோட பிளாக்ல வந்துட்டு நான் 10 போஸ்ட் போட்டிக்கிறேன். அதே மாதிரி வியூவர்ஸ் குறைய இருக்குது. ஸோ என்னோட 2வது ரூல்ஸை பார்த்தோம்னு சொன்னா, 2வது நிபந்தனையில வந்துட்டு என்னோட ஒரு 50% சான்ஸ் இருக்குது அப்ரூவ் ஆகிறதுக்கு, 50% சான்ஸ் இருக்குது பிளாக் பண்றதுக்கு. ஓகே, நீங்க இப்படி இல்லாம கட்டாயம் 15 போஸ்ட்டை போடுங்க. அதுக்கு அடுத்தது 1500 வியூவர்ஸை கொண்டு வாங்க. ஸோ போஸ்ட் நிறைய இடங்கள்ல ஷேர் பண்ணுங்க, வெயிட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அவசரம் இல்லையே. ஸோ நீங்க ஒரு 1 மந்த் டைம் ஒன்று எடுத்து பெர்ஃபெக்டா நீங்க உங்களோட போஸ்ட் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி இம்ப்ரெஷன் வந்ததுக்கு பிறகு பாப்புலர் ஆட்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க. அது வரையும் நீங்க அந்த ஒவ்வொரு போஸ்டையும் போட்டுட்டு மற்றவங்களும் சோசியல் மீடியாக்களை ஷேர் பண்ணிட்டு வாங்க. ஓகே, இப்போ 2வது தெளிவா பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, 3வது, நீங்கள் குறைந்தது 7 நாட்களுக்கு மேல் உங்களுடைய பிளாகர் பக்கத்தினை பதிவுகளை பதிவிட்டு வந்திருக்க வேண்டும். அப்பதிவுகளில் வியூவர்ஸும் வந்திருக்க வேண்டும். அதாவது இன்றைக்கு கிரியேட் பண்ணி இன்றைக்கே 15 போஸ்ட் போட்டு இன்றைக்கே 1500 வியூவர்ஸ் எடுத்துட்டு இன்றைக்கு அப்ளை பண்ண இயலாது. குறைஞ்சது 7 நாளாவது பழசாரிக்கணும் உங்களோட பிளாகர். ஸோ அது 7 நாள் அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படித்தான். பட் நீங்க வந்து ஒரு 1 மந்த் அடிக்கலாம் அல்லது 1 இயர் அடிக்கலாம், அது உங்களோட விருப்பம். நீங்க ஒரு 1 மந்த் போதும். உங்களுக்கு ஒரு 30 நாளைக்கு நீங்க உங்களுடைய பிளாகரை ஃபுல்லாவே மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்க அப்ளை பண்ணீங்க பெர்ஃபெக்டா உங்களுக்கு அப்ரூவல் உங்களுக்கு மிச்சம் ஈஸியா கிடைக்கும். இதுக்கு அடுத்தது, நீங்கள் பிளாகரில் பதிவிடும் எந்த ஒரு பதிவும் வேற பக்கத்திலிருந்து காப்பி செய்து பதிவிடக்கூடாது. அதாவது நீங்க உங்களோட பிளாகர்ல இன்னொருத்தர போஸ்ட்டை காப்பி பண்ணக்கூடாது. ஸோ இது நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, மேற்கூறப்பட்ட விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றியதன் பின்னர் ஓகே, இவ்வளவுதான் இதுல டேர்ம் அண்ட் கண்டிஷன். இந்த நாளைக்கு நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க பாப்புலர் ஆட்ஸ்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடலும். இப்போ இந்த நாளையும் நீங்க கட்டாயம் ஃபுல்லா சரியா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிட்டு தான் நீங்க பாப்புலர் ஆட்ஸ்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். இப்போதைக்கு நான் உங்களோட கிளாஸை கண்டினியூ பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு இதை சொல்லி தரப்போறேன். பட் என்னோட இதுல ஒரே ஒரு குறைபாடு இருக்குது. என்னது, இந்த இம்ப்ரெஷன் இல்லை. ஸோ இம்ப்ரெஷன் இல்லைன்னு சொன்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு மோஸ்ட்லி சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நீங்க தெளிவா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி நான் இந்த இடத்துல தெளிவா உங்களுக்கு ரீட் பண்ணி பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி பிடிஎஃப் தந்திருக்குது. ஸோ நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும்னு சொல்லி தந்திருக்கிறேன். முதலாவது நீங்க பாப்புலர் ஆட்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போகணும். அதில் லிங்க் உங்களுக்கு டெலிகிராம்ல கிடைக்கும். அதுக்கு அடுத்தது நீங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த பப்ளிஷர் அப்படிங்கறத கிளிக் பண்ணணும். அதுக்கு அடுத்தது ஒரு ஃபார்ம் ஒன்று வரும். அதுல நீங்க சைன் அப் அப்படிங்கிற ஃபார்ம்ல வந்துட்டு நீங்க இதை ஃபுல்லாவே உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் சரியான டீடைலுங்களை நீங்க டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு நீங்க சைன் அப்பை கிளிக் பண்ணணும். அதுக்கு பிறகு உங்களோட இமெயிலுக்கு ஒரு ஆக்டிவேஷன் ஒரு கோட் ஒன்று வரும். ஓகே, நம்ம சைன் அப் பண்ற இந்த பேஜை பார்ப்போம். இதுவரையும் பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப்ஸை பார்ப்போம். ஓகே, நீங்க பாப்புலர் ஆட்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணிருப்பீங்க. விசிட் பண்ணிட்டு இதுல பாருங்க சைன் அப் அப்படின்னு சொல்லிக்குது. ஜஸ்ட் இந்த சைன் அப்பை கிளிக் பண்ணுங்க. நீங்க 2 டைப்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலும். ஒன்று, நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் இந்த பாப்புலர் ஆட்ஸ்ல கொடுக்குறவரை நீங்க கிரியேட் பண்ணலும், அல்லது நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பப்ளிஷ் பண்ற ஒருத்தர நீங்க கிரியேட் பண்ணலும். ஸோ நீங்க யார் அப்படின்னு சொன்னா நீங்க வந்துட்டு ஒரு பப்ளிஷர், அதாவது நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்து பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒருத்தர். ஸோ இதுல இந்த பிடிஎஃப்ல நான் சொல்லியிருப்பேன், நீங்க அதை பார்த்துக்கொள்ளையிலும். நீங்க ஐ எம் பப்ளிஷர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். நீங்க என்ன செய்ய போறீங்க, இந்த இடத்துல வந்து ஐ எம் பப்ளிஷர் அப்படிங்கிறத கிளிக் பண்ண போறீங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஒன்று வரும். ஸோ இதுல நார்மலா உங்களுக்கு சைன் அப் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபார்ம் ஒன்று தருவாங்க. பண்ணியை ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பாருங்க. பாத்தீங்கன்னா இதுல இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லி இண்டிவிஜுவலை கிளிக் பண்ணுங்க. இது ஆல்ரெடி டிஃபால்ட்டா டிக்ல தான் இருக்கும். ஸோ இதை அப்படியே வச்சுட்டு இந்த இடத்துல பாருங்க உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், உங்களோட கரெக்டான ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணுங்க. வித்ட்ரால் பண்ற டைம்ல ப்ராப்ளம் ஆகும். ஐடென்டி வெரிஃபிகேஷன்லாம் கேட்பாங்க. அதனால உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் அல்லது பாஸ்போர்ட் அல்லது ஐடென்டிட்டியில் இருக்கக்கூடிய மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமே டைப் பண்ணுங்க. இதுக்கு அடுத்து நீங்க எந்த நாட்டில் இருக்கிறீங்களோ அந்த கண்ட்ரியை கரெக்டா நீங்க செலக்ட் பண்ணுங்க. இதுக்கு அடுத்து உங்களோட சிட்டி, அதுக்கு அடுத்தது உங்களோட அட்ரஸ் நீங்க கரெக்டா டைப் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது இந்த அட்ரஸ் டைப் பண்ண கூட உங்களோட வெரிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வெரிஃபிகேஷன் ஒன்று கேட்பாங்க. அதை நீங்க கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க தான் அட்ரஸை கரெக்டாக டைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இதுக்கு அடுத்தது ஒரு இமெயில் அட்ரஸ், அதுக்கு அடுத்தது ஒரு ஃபோன் நம்பர், அதுக்கு அடுத்தது மெசேஞ்சர் அப்படின்னு சொல்லி கேட்குற இடத்துல நீங்க ஏதாவது வந்து செலக்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல டெலிகிராம் செலக்ட் பண்ணிங்கன்னா டெலிகிராம் யூசர் நேம் இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இப்போ இந்த இடத்துல அதே டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது.
இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம் வரைக்கும். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல வந்துட்டு அட்ரஸுக்கு பிறகு டைரக்டா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் சொல்லி கட்டிக்கிறாங்க. ஸோ அதுக்கு பிறகு டேர்ம் அண்ட் கண்டிஷன் ரெண்டு கேட்பாங்க. அதை நீங்க டிக் பண்ணிட்டு சைன் அப்ப கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இதுல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி காட்டல. என்ன ரீசன் ஆல்ரெடி என்கிட்ட அக்கௌண்ட் ஒன்று இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி நான் கிரியேட் பண்ணி காட்டல. ஸோ இதை நீங்க ஃபுல்லாவே இதை வந்துட்டு ஃபில் பண்ணுங்க. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்க சொன்னா டேர்ம் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ற மாதிரி வரும். அதையும் டிக் பண்ணிட்டு சைன் அப் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் ஆகிடும். அதுக்கு பிறகு உங்களோட இமெயிலுக்கு, உங்களோட ஜிமெயிலுக்கு நீங்க எந்த ஜிமெயில கொடுத்து அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்களோ அந்த ஜிமெயிலுக்கு இந்த மாதிரி ப்ரொபுலர் ஆட்ஸ்ல இருந்து ஒரு மெயில் ஒன்று வரும். அந்த மெயிலை ஓபன் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி வெரிஃபை யூ அக்கௌண்ட் சொல்லிட்டு வெரிஃபை பண்றதுக்கு கேட்கும். ப்ரொபுலர் ஆட்ஸ்ல வந்துட்டு நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்க, சைன் அப் பண்றீங்க. சைன் அப் பண்ணது பிறகு நீங்க ப்ரொபுலர் ஆட்ஸ்ல சைன் அப் பண்றதுக்கு எந்த இமெயிலை யூஸ் பண்ணீங்களோ அந்த இமெயிலோட இதை லொகின் பண்ணி பாருங்க. ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் ஒன்று வந்திருக்கும். அதுல வெரிஃபை அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்றதுக்கு கேட்கும். ஸோ அதுக்கு பிறகு நீங்க உங்களோட பாஸ்வேர்டு இந்த இடத்துல நீங்க கிரியேட் பண்ணுங்க. ஒரு கேபிட்டல், ஒரு ஸ்மால், @ இந்த மாதிரி எல்லாம் இன்க்ளூட் பண்ற மாதிரி ஒரு பாஸ்வேர்டை நீங்க ஜெனரேட் பண்ணிட்டு சேம் அதே பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்க. அதுக்கு பிறகு உங்களோட ப்ரொபுலர் ஆட்ஸ் வந்துட்டு லொகின் ஆகிடும். ஸோ லொகின் ஆனது பிறகு என்ன ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு லொகின் பண்ணியே காட்டிடுறேன். ஓகே, நீங்க ப்ரொபுலர் ஆட்ஸை வந்து லொகின் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொள்ளும். ஸோ இந்த ப்ரொபுலர் ஆட்ஸுக்கு நீங்க வந்தது பிறகு அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன செய்யணும்? இந்த இடத்துல பாருங்க சைட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ண சொல்லிக்கிறாங்க. இதுக்கு அடுத்தது அட் சைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ஓகே, அப்ப நம்ம சைட்டை கிளிக் பண்ணுவோம். இதுக்கு அடுத்தது அட் சைட்டை பாருங்க. நீங்க நியூ ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும் சென்டர்ல, அல்லது நீங்க இந்த இடத்துல பாருங்க அட் சைட்னு சொல்லி இருக்குது. இந்த அட் சைட்டை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி நீங்க சொன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று தருவாங்க. இதுல அட் யுவர் வெப்சைட் யூஆர்எல் அப்படிங்கிற இடத்துக்கு மேல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல அவங்க நிறைய தந்திருக்கிறாங்க பாயிண்ட்ஸ். நீங்க ஃப்ரீ ஹோஸ்ட் டொமைன் எல்லாம் யூஸ் பண்ண இயலாது. யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அப்ரோல் தரமாட்டோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் நீங்க வந்துட்டு இப்ப ஃப்ரீ டொமைனை தான் நீங்க கனெக்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ அதுக்கு அப்ரூவல் கிடைக்கும், நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இப்ப இதுல என்னோட வெப்சைட்டோட டொமைனை நான் எடுக்க போறேன். இதுதான் என்னோட டொமைன். உங்களோட ப்ளாகோ வெப்சைட்டை வியூ பண்ணுங்க. வியூ பண்ணி இந்த இடத்துல வரக்கூடிய இதை அப்படியே ஜஸ்ட் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி கொள்ளுங்க. காப்பி பண்ணிட்டு ப்ரொபுலர் ஆட்ஸ் பேஜுக்கு வாங்க. வந்து இந்த இடத்துல நீங்க இதை பேஸ்ட் பண்ணுங்க. உங்களோட வெப்சைட்டோட யூஆர்எலோட டொமைன் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல அட் சைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அட் சைட்டை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல பாருங்க நோட் வெரிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப நீங்க அட் பண்ணினீங்க அப்படிங்கிற டைம் டேட் எல்லாமே காட்டுது. இப்ப இதுல நீங்க என்ன செய்யணும் அடுத்த ஸ்டெப்ஸ் சொல்லிட்டு இதுல பணியை தந்துக்கிறாங்க. ஓகே, இந்த கோடை காப்பி பண்ணி நம்மளோட ப்ளாகர் ஹெடருக்கு பணியை பேஸ்ட் பண்ணணுமா. ஸோ இதை நம்ம ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி காப்பி பண்றோம். தெளிவா பார்த்துக்கொள்ளுங்க. டொமைன் ஆட் பண்றீங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல பாருங்க இன்செர்ட் கோட் அப்படிங்கிற இடத்துல ஒரு HTML கோடிங் ஒன்று இருக்கு. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அதை காப்பி பண்ணி பட்டுரும். இதை காப்பி பண்ணிட்டு நீங்க உங்களோட ப்ளாகருக்கு வரணும். இதை காப்பி பண்ணிட்டு மூன்றாவது கிளிக் பண்றது இல்லை, வெரிஃபையை கிளிக் பண்றது இல்லை. இதை காப்பி பண்ணின உடனே உங்களோட ப்ளாகர் பேஜுக்கு வாங்க. இந்த இடத்துல பாருங்க அட்மின் பேனலுக்கு வந்தது பிறகு தீம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. ஜஸ்ட் இந்த தீமை கிளிக் பண்ணுங்க. தீமை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கஸ்டமைஸ் அப்படின்னு சொல்லிக்கிற இந்த எரவை கிளிக் பண்ணுங்க. இந்த எரவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இதுல எடிட் HTML அப்படின்னு சொல்லி இருக்கும். எடிட் HTML இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க எடிட் பண்ற பேஜுக்கு வந்து கொள்ளுவீங்க. காப்பி பண்ணது பிறகு தீம் அப்படிங்கிற இடத்துக்கு வாங்க. எடிட் HTML கிளிக் பண்ணுங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் இந்த HTML அப்படிங்கிற இடத்துல நீங்க காப்பி பண்ண கோடிங்க பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணக்குள்ள இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இன்வெர்டர் கோமாவை வந்துட்டு எல்லாத்தையுமே டபுள் போட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நீங்க ஒரு சிங்கிள் இன்வெர்டர் கோமாவா போட்டுட்டு அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்லேஸையும் போட்டுட்டு நீங்க சப்மிட் பண்ணணும். ஓகே, இதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்ப இந்த ஹெடருக்கு பணியை பேஸ்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க தானே. ஓகே, ப்ரொபுலர் ஆட்ஸ்ல சொல்லிருக்கிறாங்க இதை நீங்க காப்பி பண்ணி ஹெடருக்கு பணியை பேஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. இப்ப நான் இந்த இடத்துக்கு வாரேன். ஹெடருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஹெட்ல வந்துட்டு மவுஸ் பாயிண்ட் வச்சுட்டு ஒரு தடவை என்டர் பிரஸ் பண்றேன். இந்த இடத்துல நீங்க காப்பி பண்ண கோடிங்க பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். இது இப்படி காட்டினது பிறகு இதை நீங்க ஜஸ்ட் சேவ் பண்ணி பாருங்க, சேவ் ஆகுதா இல்லையான்னு சொல்லி. இதுல பாருங்க ப்ராசஸிங்ல இருக்குது, வெயிட் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி எரர் காட்டுது. ஸோ இது வந்துட்டு சேவ் ஆகல அப்படின்னு சொன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன ஸ்டெப்ஸ் தான். இதுல பாருங்க
இந்த டபுள் இன்வெர்டர் கோமா எல்லாத்தையுமே சிங்கிள் இன்வெர்டர் கோமாவா சேஞ்ச் பண்ணிட்டு லாஸ்ட்ல ஒரு ஸ்லேஸை போடணும். இதே ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணி நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன செய்ய போறேன், டபுள் இன்வெர்டர் கோமாவை delete பண்றேன், சிங்கிள் இன்வெர்டர் கோமாவை போட்டுக்கொள்றேன். ஓகே, இதுலையும் delete பண்றேன், இதுலையும் சிங்கிளை போட்டுக்கொள்றேன். சேம் டபுள் இன்வெர்டர் கோமா delete பண்ணிட்டு சிங்கிளை போட்டுக்கொள்றேன். இதுலையும் சேம் தான், delete பண்றேன், சிங்கிளை போட்டுக்கொள்றேன், ஒரு ஸ்லேஸை போட்டுக்கொள்றேன். போட்டு இதை வந்துட்டு இந்த கோடிங்கை க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த ஃபார்மேட்டில் இதை எடிட் பண்ணிட்டு இதை ஜஸ்ட் இன்னொரு எகெயின் சேவை கிளிக் பண்ணுவோம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல ப்ரொசஸிங் அப்படிங்கிற இடத்துல பணிய ஆல்ரெடி வந்த எரர் மெசேஜ் வராம சக்சஸ்ஃபுல்லி ஆக்டட் இல்லாட்டி சொன்னா டன் அப்படின்னு சொல்லி ரெண்டு சொன்னா எதுவுமே வராம விடும். அப்படி வந்துச்சுன்னு சொன்னா நீங்க ஆட் பண்ணது ஓகே. இப்போ இதுல பாருங்க அப்டேட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அப்டேட் ஆகிட்டு, இது அப்டேட் ஆனது பிறகு ஜஸ்ட் ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் இந்த கோடிங் அப்படியே இருக்குதா இல்ல வேற ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்குதான்னு சொல்லி. ஸோ நம்ம ஆட் பண்ணி சேவ் ஆகிருக்குது. இப்போ இதை பெக் பண்ணுவோம், எகெயின் இன்னொரு ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். இது சேவ் ஆயினது பிறகு ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் மாதிரி இந்த பேஜ்ல வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு எகெயின் இன்னொரு தடவை ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு திரும்ப நீங்க உங்களோட ப்ராப்ளம்ஸ் பேஜுக்கு வாங்க. வந்து இதை வெரிஃபையை கிளிக் பண்ணணும். இந்த வெரிஃபையை கிளிக் பண்றதுக்கான ரீசன் என்னதுன்னு சொன்னா, நீங்க காப்பி பண்ணி இந்த HTML ஹெடருக்கு பணியை பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க அதை வெரிஃபை பண்றீங்க, நான் பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கறத வெரிஃபை பண்றீங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வெரிஃபையை கிளிக் பண்ண போறோம். இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஏன் நம்ம வெரிஃபையை கிளிக் பண்ண போறோம்னு சொல்லி. ஓகே, இந்த இதுல டொமைன் ஆட் பண்ணி நம்ம எகைன் நான் சொல்றேன் தெளிவா பார்த்துக்கொள்ளுங்க. டொமைன் ஆட் பண்ற மேட் சைட்டை இது நாட் வெரிஃபைட்னு சொல்லி வருது. அதே பிறகு ஒரு கோடிங் ஒன்று தராங்க HTML ஒன்று, அதை ஹெடுக்கு பணியை பேஸ்ட் பண்ண போறோம். இதை காப்பி பண்ணிட்டு காப்பி பண்ண இந்த HTML நம்மளோட பிளாகர் டீம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இந்த இடத்துல எரோவை கிளிக் பண்றோம். அதே பிறகு எடிட் HTML கிளிக் பண்றோம். அதுக்கு அடுத்த காட்டம் இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்றோம். பேஸ்ட் பண்ணிட்டு இந்த டபுள் இன்வெர்டர் கோமா எல்லாத்தையுமே சிங்கிள் இன்வெர்டர் கோமா மாத்திரம். அதுக்கு பிறகு ஒரு ஃபார்வர்ட் அந்த இதை அதாவது இந்த அல்லதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்வர்டை யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணிட்டு சேவை கிளிக் பண்றோம். சேவை கிளிக் பண்ண உடனே இது சேவ் ஆயிட்டு, சேவ் ஆயினது பிறகு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு பிறகு எகைன் நம்மளோட இந்த ப்ராப்ளம்ஸ் பேஜுக்கு வந்து வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ண போறோம். கிளிக் பண்ண உடனே யுவர் சைட் இஸ் சக்சஸ்ஃபுல்லி வெரிஃபைட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பாருங்க ஒரு கிரீன் கலர்ல காட்டுது. அதே சேம் டைம் இந்த இடத்துலயும் பாருங்க கிரீன் கலர்ல காட்டுது, வெரிஃபைட் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி காட்டுது. எப்ப நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோங்கிறது எல்லாமே காட்டுது. இப்ப நம்மளோட டொமைனை நம்ம அட் பண்ணிட்டோம். டொமைன் அட் பண்ணது பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த இருக்கிற PDF ரீட் பண்ணுவோம். ஓகே, இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி அட் பண்ணிட்டோம், சேவை கிளிக் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த டொமைனும் வெரிஃபை ஆகிட்டு அதுக்கு பிறகு அட் zone அப்படிங்கிறத கிளிக் பண்ண சொல்லிக்குது. ஓகே, இந்த இடத்துல அட் zone கிளிக் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வரும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நிறைய டைப்ஸா வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுல முதலாவது இது பாக்ஸ்ல பார்த்தோம்னு சொன்னா ஒரு மல்டி டேக் அப்படிங்கிற ஒரு பேஜ் வச்சிருக்காங்க. இது வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா இவங்க பணியை ஒவ்வொன்றா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கிளிக் பண்ண உடனே வெப்சைட் ஒரு கிளிக் பண்ண உடனே ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். அது மட்டும் வேணும்னு இதை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி புஷ் நோட்டிபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட வெப்சைட்ல நோட்டிபிகேஷன்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் தான் நம்மளுக்கு வேணும்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். அப்ப இதுல இதே மாதிரி பணியை ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம்னு சொன்னா பெனர் அண்ட் நேட்டிவ்னு சொல்லிட்டு அப்படியான ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது பெனர் மாதிரியான இமேஜஸ், அதே மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன்ஸ் மாதிரி பெனர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆகும். இப்படியான அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ பண்ணணும்னா அவங்க இந்த மாதிரி தனித்தனியா கேட்டகரியா வந்து பிரிச்சு வச்சுக்கிறாங்க. எந்தெந்த அட்வர்டைஸ்மெண்ட் வேணுமோ அதை நம்ம ஒவ்வொன்றா நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி இருக்குமென்னு சொல்லிட்டு அவங்க மேல அந்த இமேஜ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்க அதை பார்த்துக்கொள்ளலாம். உங்களோட வெப்சைட் கிரீன்ல எப்படி இருக்குதுன்னு சொன்னா நீங்க யாராவது உங்களோட போஸ்ட் கிளிக் பண்றாருன்னு சொன்னா அவருக்கு இன்னொரு குட்டி டேப்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். புஷ் நோட்டிபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களோட வெப்சைட் இதுன்னு சொல்லி வச்சுக்கொள்ளுங்க. வெப்சைட்ல யாராவது இப்போ விசிட் பண்ற டைம்ல இந்த மாதிரி ஒரு குட்டி ஒரு நோட்டிபிகேஷன்ஸ் ஒன்று வரும். இதுக்கு அடுத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த இடத்துல பெனர் அட்வர்டைஸ்மெண்ட் உண்டு. இது ஸோ பெனர் ஒரு இமேஜ் உண்டு, குட்டி இமேஜ் உண்டு இந்த இடத்துல ஷோ ஆகும். இந்த இடத்துல ஒரு காஃப் மாதிரி. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னா நம்மளோட வெப்சைட்ல டைரக்டா வெப்சைட்லேயே ஃபுல் பேஜ் ஒன்றுல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆகும். அதுதான் இது இந்த இருக்கக்கூடிய ரெண்டாவது அட்வர்டைஸ்மெண்ட். இதே மாதிரி மூன்றாவது அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன்ஸ் மாதிரி இந்த இடத்துல சென்டர்ல வந்துட்டு சின்னதா சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி வரும். இந்த டைரக்ட் லிங்க்ஸ் அப்படிங்கிறது லிங்கை டைரக்டா நம்ம அனுப்பி அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ பண்ணி பார்ப்பாங்க. இது வந்துட்டு யூஸ் பண்றது இல்லை வெப்சைட்டுக்கு. அப்போ இப்போதைக்கு இதை தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல 2 அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. இதை வந்துட்டு சொல்லுவோம் மாதிரி இந்த பணியரிக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஒரே ஒரு கெஜெட்ல போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒரே ஒரு கோடிங்ல வச்சிருக்காங்க. விரும்புறவங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டையும் போட்டுக்கொள்ளையிலும். ஜஸ்ட் நீங்க பணியை போயிட்டு ஒவ்வொன்றுக்கும் போயிட்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொன்றுக்கும் கிரியேட் பண்ணணும்னு சொன்னா இப்ப நீங்க இந்த இடத்துல போயிட்டு கெட் கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணணும் HTML JavaScript. அதையும் போயிட்டு நீங்க உங்களோட பிளாகர்ல பேஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடியதை நீங்க கெட் கிளிக் பண்ணி கோடிங்க கிரியேட் பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இது வந்துட்டு ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட் தனித்தனியாக கிரியேட் பண்ணணும். அப்ப 5 விதமாகவும்
இந்த 5 அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க போடுறேன்னு 5 கெஜெட்டை வந்து நீங்க ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி 5க்குமே நீங்க அந்த HTML பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதே இது ஒரே கிளிக்ல ஒரே ஒரு இடத்துல வச்சுக்கிறாங்க. இது எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு ஒரே ஒரு மேல வச்சுக்கிறாங்க மல்டி டேக் அப்படிங்கிற இடத்துல. இந்த கெட் மல்டி டேக்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு HTML உங்களுக்கு கிரியேட் ஆகும். அந்த HTML நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா இது ஒன்றே ஆட் பண்ணாலே எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் ரன் ஆகும். ஆனா இதை ஆட் பண்றதுக்கும் இதை ஆட் பண்றதுக்கு என்ன டிஃபரெண்ட்னு சொல்லி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இதை டைரக்டா ஆட் பண்றது லேசு, ஒரே கிளிக்லயே வேலை முடிஞ்சிடும். ஆனா நிறைய பேர் வந்துட்டு இந்த அன்வான்ட் அட்வர்டைஸ்மெண்ட் விரும்ப மாட்டாங்க. அன்வான்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்க போல உங்களுக்கு தெரியும், இதுல லேடிஸ் கிரௌட் இருக்கிறாங்க, அதே மாதிரி பாய்ஸ் கிரௌட் இருக்கிறீங்க, அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க நிறைய பேர். அதனால நான் இதை உங்களுக்கு டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி ஆக வேண்டிய கடமை என்னோடது. ஸோ இந்த மல்டி டேக் அப்படிங்கறத நீங்க ஆட் பண்றதால இதுல வந்துட்டு ஒரு சில அன்வான்டான விரும்பத்தகாத அருவருக்கத்தக்க கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் சிலது வரும். அப்ப அப்படியான அட்வர்டைஸ்மெண்ட் வரக்கூடாது அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஒரு சில பேருக்கு எப்படி வந்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட் பிரச்சனை இல்லை, இன்கம் வந்தா போதும் அப்படிங்கிறவங்க இருப்பீங்க. ஸோ அது உங்களோட விருப்பம், நான் அதை பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன், அது உங்களோட விருப்பம். அப்ப நான் உங்களுக்கு படிச்சு தரது வந்துட்டு ஒரு பிள்ளையான விஷயத்த சொல்லி தர இயலாது. அதை நீங்க ட்ரை பண்ணணும்னா நீங்க தனியாக போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்களை. இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறது ரெண்டு விதமான அட்வர்டைஸ்மெண்ட். இதுல 1 கிளிக் அப்படிங்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட், புஷ் நோட்டிபிகேஷன்ஸ் அப்படிங்கிற இந்த டைப், அதாவது ரெண்டாவது இருக்கக்கூடிய பாப்புலரா நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் இது ரெண்டும். ஸோ இந்த ரெண்டு டைப்பையும் நான் ஆட் பண்றது சொல்லி தரப்போறேன். ஸோ இதே ஸ்டெப்ஸ் தான் நீங்க எல்லாமே ஆட் பண்றது. மற்றவங்க கோவிக்கிறதுல நான் இது எல்லாத்தையும் சொல்லி தரலன்னு சொல்லிட்டு, ஸோ நீங்க விரும்பினா சேம் ஸ்டெப்ஸ் தான் நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க விரும்புறவங்க. ஆனா என்ன பேனர்ஸ் அதே மாதிரி இந்த நேட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட்ல அன்வான்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். அதனால நான் இதை வந்து கிளாஸ்ல பப்ளிக்கா சொல்லி தர இயலாது. நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப டைரக்டா நீங்க எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் எது வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீங்க ஓகே அப்படிங்கிறவங்க வந்துட்டு உங்களோட ப்ளோகருக்கு நீங்க இந்த கெட் மல்டி டேக் அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு HTML கோடிங் கொண்டு வரும், அதை நீங்க ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஒரே கிளிக்ல ஆட் பண்ணல. இதை மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா பணியரிக்கிறது எதையுமே ஆட் பண்றது இல்லை. போயிட்டு இதை மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களோட வேலை முடிஞ்சுது. அப்படி இல்லை நான் சேஃபான ஒரு எனக்கு ஓகே எனக்கு அந்த மாதிரி அன்வான்ட் அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்லை அப்படிங்கிறவங்க நீங்க இது ரெண்டையும் யூஸ் பண்ணுங்க. இது ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னு சொன்னா ஓகே ஆட் பண்ணிட்டு லீவ் ஆகிக்கொள்ளுங்க. அது பிறகு நீங்க உங்களோட ஏர்னிங்ஸ் வந்துட்டு செக் பண்ணிக்கொள்ளுங்க ரெவென்யூ எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போதைக்கு இந்த 1 கிளிக் அப்படிங்கிற அட்வர்டைஸ்மெண்ட் ஆட் பண்ணி காட்டுறேன். சேம் ஸ்டெப்ஸ் தான் எல்லாத்துக்குமே. இதை கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க எந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஆட் பண்ண போறீங்களோ கெட் டேக் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நேம் ஒன்று நீங்க என்டர் பண்றதுக்கு வரும். நீங்க விரும்பினா நேம் வச்சுக்கொள்ளுங்க, 81 அப்படின்னு சொல்லி வச்சுக்கொள்ளுங்க. அப்ப 81 சொன்னா நீங்க 1 கிளிக் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கொள்ளுவீங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்க நேம் வேணுமெண்ட் எடிட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா எதுவுமே செய்ய தேவையில்ல. இதுல கெட் டேக் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க எகெயின். அப்ப 1 கிளிக் அப்படிங்கிற அட்வர்டைஸ்மெண்ட்ல லிங்க்ஸ் எடுக்கிறதுக்கு அப்படி வந்திருக்கிறோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 3வது பாக்ஸ் எதுவுமே இதுல டிக் பண்றது இல்ல. டைரக்டா 3வது பாருங்க, ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஒன்று தந்திக்கிறாங்க. இதை ஜஸ்ட் காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணிட்டு இப்ப நம்மளோட ப்ளோகர் டேஷ்போர்டுக்கு வருவோம். டேஷ்போர்ட்ல இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லே அவுட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இந்த லே அவுட்டை கிளிக் பண்ணுங்க. லே அவுட்டை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட ப்ளோகர்ல வந்துட்டு எடிட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இதுல நீங்க ஒரு கெஜெட் ஒன்று ஆட் பண்ணணும். நீங்க ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆட் பண்ண போறீங்க. இப்ப எக்ஸாம்பிள் இப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கோடிங்கை தனி பேஸ்ட் பண்ண போறோம், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தனி எடுக்கிறோம். அதனால நான் இதை ஜஸ்ட் காப்பி பண்றேன். நம்ம இந்த இடத்துல ப்ளோகருக்கு வரோம். லே அவுட்டுக்கு வந்து இந்த இடத்துல பாருங்க ஆட் கெஜெட். கெஜெட் அப்படிங்கிறது நிறைய கெஜெட்ஸ் இருக்குது. நம்ம காப்பி பண்ணிக்கிறது ஒரு HTML ஜாவா ஸ்கிரிப்ட் உண்டு. அந்த ஜாவா ஸ்கிரிப்டை நம்ம பேஸ்ட் பண்ணணும், இதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு கெஜெட் ஆட் பண்ண போறோம். ஸோ இந்த கெஜெட் ஜஸ்ட் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ண முடிச்சுன்னா டைட்டில் கேட்கும். டைட்டில் என்னது H1 அல்லது X1 சொல்லி போட்டுக்கொள்ளுங்க. நீங்க விரும்புற மாதிரி நேம் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. அல்லது 1 கிளிக் அட் தானே பேஸ்ட் பண்றோம். அப்ப நீங்க 1 கிளிக்னு சொல்லி போட்டுக்கொள்ளுங்க. அதை விரும்புற மாதிரி டைட்டில் வைங்க. இதுக்கு அடுத்து இந்த கண்டென்ட் அப்படிங்கிற இடத்துல நீங்க காப்பி பண்ண கோடிங்க பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இது சேவ் ஆகும். அப்ப H1 சேவ் பண்ணிக்கிறோம். எகைன் இந்த இடத்துல சேவ கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணிட்டு இப்ப நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். நம்ம ப்ளாக் விசிட் பண்ணி பார்ப்போம். 1 கிளிக் ஆயிட்டு ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது நம்ம வெப்சைட்ல யாராவது எங்கேயாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணா அட்வர்டைஸ்மெண்ட் ரன் ஆகும்ங்கிறதுலாம் தியரி. அதுல இது உண்மைக்கு நடக்குதான்னு சொல்லி செக் பண்ணுவோம். அட்வர்டைஸ்மெண்ட் ரன் ஆகினா தானே நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் வரும். அதனால நான் இந்த இடத்துல ஜஸ்ட் கிளிக் பண்றேன். பாத்தீங்க அப்படின்னா எக் ஆப்ஷனோட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரன் ஆகுது. அப்ப எனக்கு இது யாராவது வெப்சைட்ல வந்து கிளிக் பண்ணாங்கன்னு சொன்னா எனக்கு ஏர்னிங்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கே விளங்கிருக்கு. இதையும் சொல்லி ரிமூவ் பண்றேன். ஓகே, அப்ப முதலாவது அட்வர்டைஸ்மெண்ட் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணது பிறகு இதை பெக் பண்ணுவோம். அப்ப எதை நான் ஆட் பண்ணிட்டேன், இந்த 1 கிளிக் அப்படிங்கிற அட்வர்டைஸ்மெண்ட் ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்து ரெண்டாவது இருக்கக்கூடியது புஷ் நோட்டிபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது. இந்த இடத்துல குட்டி நோட்டிபிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகே, விரும்புறவங்க இதை ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இது ரெண்டுமே சேஃபான அட்வர்டைஸ்மெண்ட். அதனால நான் இதை வந்துட்டு உங்களுக்கு நான் பப்ளிக் ஸ்கிரீன்ல காட்டி நான் உங்களுக்கு இதை ஆட் பண்றேன்.
இதையும் நான் ஆட் பண்ண போறேன்னு சொன்னா கேட்ட டேக்க கிளிக் பண்றேன். சேம் ஸ்டெப்ஸ் தான் பார்த்துக்கொள்ளுங்க. ஆனா இதுக்கு வந்துட்டு நீங்க இந்த சிபிஎஸ் அப்படிங்கறத தான் டிக் பண்ணணும். சிபிஎம்ல இருக்கும், ஆனா இதை சிபிஎஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிட்டு இதுலயும் கேட்ட டேக் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இதுலயும் வந்துட்டு ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஒன்று கிடைக்கும். இதையும் ஜஸ்ட் காப்பி பண்ணுங்க. எகெயின் சேம் ஸ்டெப்ஸ் உங்களோட ப்ளொகருக்கு வாங்க. இந்த இடத்துல எட கேஜெட்டை கிளிக் பண்ணுங்க. லேஅவுட்ல இருக்கக்கூடிய எட கேஜெட்டை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி HTML ஜாவா ஸ்கிரிப்ட் ஒன்று சொல்லி கேட்கும். இந்த ஜாவா ஸ்கிரிப்டை கிளிக் பண்ணுங்க. இதுல டைட்டில் ads 3 சாரி 2 ads 2 தானே நம்ம பேஸ்ட் பண்றோம். 2 சொல்லி பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம காப்பி பண்ண அந்த HTML இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணிட்டு இதையும் நம்ம சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணிட்டு இங்கேயும் நம்ம சேவ் பண்ணிக்கொள்வோம். இதை நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுவோம் வெப்சைட்டை. இதுல ஒரு நோட்டிபிகேஷன்ஸ் மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரன் ஆகும். பட் இப்போதைக்கு ஒரு சில பேருக்கு உடனே ரன் ஆகும், சில பேருக்கு லேட்டா ரன் ஆகும். அது ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரன் ஆகும். நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போதைக்கு நான் 2 டைப்பான இதை பெக் பண்ணிக்கொள்வோம். 2 டைப்பான அட்வர்டைஸ்மெண்ட் நான் ஆட் பண்றது சொல்லி தந்துக்கிறேன். நீங்க இந்த மல்டி டேக்கை நீங்க போட்டுருந்தீங்கன்னா சொன்னா இதுக்கு பண்ணிக்கிற எதையுமே ஆட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மல்டி டேக்கை நீங்க ஆட் பண்றதுக்கு சேம் ஸ்டெப்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு கோடிங் கொண்டு வர, அதை நீங்க போயிட்டு உங்களோட ப்ளோகர்ல கேஜெட் ஒன்று ஆட் பண்ணி நீங்க ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அதை ஆட் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க இது எல்லாமே ஆட் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதில் வந்துட்டு அன்வான்டட் அட்வர்டைஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சேஃபான அட்வர்டைஸ்மெண்ட் ஆட் பண்றதுக்கு வேண்டி தனித்தனியாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு என்னோட வெப்சைட்ல வந்துட்டு 2 விதமான அட்வர்டைஸ்மெண்ட் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்று இந்த இடத்துல இருக்கக்கூடிய 1 கிளிக் அட்வர்டைஸ்மெண்ட், 2வது புஷ் நோட்டிபிகேஷன்ஸ். ஸோ இது ரெண்டுமே சேஃப், அதாவது அன்வான்டட் அட்வர்டைஸ்மெண்ட் வராது அப்படிங்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். மற்ற அட்வர்டைஸ்மெண்ட் அது உங்களோட விருப்பம், நீங்க விரும்புறவங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் அதோட எஃபெக்டை உங்களுக்கு நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நான் ஜஸ்ட் இந்த சைட்டை கிளிக் பண்றேன். சைட்டை கிளிக் பண்ண இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நான் லாஸ்டா கனெக்ட் பண்ண டொமைன் www.smartvision.svn.tk. அதே மாதிரி இந்த இடத்துல வெரிஃபைட் அப்படின்னு சொல்லியிருக்குது. எப்போ நான் கனெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ இதுதான் இப்போ நீங்க இந்த சைட்ல பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ நிறைய டொமைன்ஸ் என்னோட இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்க கணக்கு எடுக்கணும். இப்போ கிளாஸ்ல இருக்கும் போது நான் அந்த டொமைன் ஆட் பண்ணுவேன். இப்போ இதுல நீங்க ஆட் பண்ணிருக்கக்கூடிய டொமைன் உங்களுக்கு முதல்ல வர இந்த இடத்துல காட்டும். இதுல நீங்க எகெயின் வந்துட்டு இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆட் பண்ண போறீங்க. நான் பெக்காவி வந்துட்டு இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் அதுல ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எகெயின் இந்த இடத்துல ஆட் ஜோனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க இப்ப இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஆட் பண்ணலன்னு சொன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அப்ப அந்த டொமைனுக்குள்ளதான் போயிட்டு நீங்க ஆட் பண்ணணும். அப்ப நீங்க எந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஆட் பண்ண போறீங்களோ அந்த அதாவது எந்த வெப்சைட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஆட் பண்ண போறீங்க அந்த வெப்சைட் நேர இருக்கக்கூடிய ஆட் ஜோனை கிளிக் பண்ணி தான் ஆட் பண்றது. எகெயின் போயிட்டு டொமைன் ஆட் பண்றது இல்ல. டொமைன் ஆட் பண்றது ஒரு தடவை தான். டொமைன் ஆட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அது ஒட்டவா அதுல ஆட் பற்றும். அந்த வெப்சைட்டுக்கு நீங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்களை நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இவ்வளவுதான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கனெக்ட் பண்றதுக்கான தியரி. ஸோ இதுக்கு அடுத்தது வந்துட்டு நீங்க இந்த பேமெண்ட் எப்ப எடுக்கலாம் அப்படிங்கிற மற்ற விஷயங்கள் இருக்கும். அது எல்லாமே நம்ம வந்துட்டு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம்.